வணக்கம். தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் ஓப்பன் ரேலி அட்டென்ட் பண்றதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரேலி அட்டென்ட் பண்றதுக்கு எதுவும் அப்ளை பண்ணணுமான்னு. அப்ளை பண்ணலாம் தேவையில்ல. டைரக்டா இந்த ரேலி நடக்கிற இடத்துல போயிட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ரேலி எங்க நடக்குதுன்னா தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் சென்னையில நடக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த மெயில் கேண்டிடேட்ஸுக்கு செப்டம்பர் 2ல ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு செப்டம்பர் 5ல ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. காலையிலேயே 6 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணிடணும். இந்த ரேலி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்டே உங்களுடைய டாக்குமெண்ட்டை தான் வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்க கேட்ல என்ட்ரி போடுவீங்க. அப்போ உங்களுடைய 10th மார்க் ஷீட்டும் 12th மார்க் ஷீட்டையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கும் உங்களுடைய பர்சன்டேஜுக்கும் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் கிரவுண்ட் உள்ளே உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் உள்ள வந்த பிறகும் மறுபடியும் உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோல நான் சொல்ற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டா நீங்க கொண்டு போயிருங்க. எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. நோட்டிபிகேஷன்ல அவங்க சொல்லியிருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் தான் நீங்க கொண்டு போகணும். அந்த ஒரிஜினல் எல்லாத்துலயுமே 4 செட்டு ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு போகணும். எல்லா ஜெராக்ஸ்லயும் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ண சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டட்னா இப்போ இது ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல எங்கேயாவது கேப் இருக்கும். இப்போ இங்க கீழே இருக்கா, இந்த இடத்துல செல்ஃப் அட்டஸ்டட்னு எழுதி அதுக்கு கீழே உங்களுடைய சிக்னேச்சரை போடணும். அதுக்கு கீழே எந்த டேட்ல நீங்க சிக்னேச்சர் போட்டீங்களோ அந்த டேட்டை போடணும். இந்த மூணும் பண்ணிட்டீங்கன்னா அது செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்படி என்னெல்லாம் ஜெராக்ஸ் கொண்டு போறீங்களோ அது எல்லாத்துக்குமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு 5 ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போறீங்கன்னா அதுக்கு எத்தனை செட்டு ஜெராக்ஸ் கொண்டு போவீங்க? 4 செட்டா எடுத்து மொத்தம் 20 ஜெராக்ஸ் உங்க கையில இருக்கும். இந்த 20 ஜெராக்ஸையுமே நீங்க செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கண்டிப்பா கொண்டு போகணும். நோட்டிபிகேஷன்ல 10 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொண்டு வர சொல்லியிருக்காங்க. பட் நான் இங்க எக்ஸ்ட்ராவா 2 கொண்டு போங்கன்னு சொல்லி 12 காப்பீஸ் இங்க கொடுத்துருக்கேன். அதனால போட்டோ கொண்டு போகும்போது எக்ஸ்ட்ராவா 2 வச்சுக்கோங்க. மொத்தம் 12 காப்பி கொண்டு போயிருங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கணும், இல்லாட்டி லைட் பேக்ரவுண்ட்ல இருக்கணும். இப்போ ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி இருக்கலாம். ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மட்டும் தான் நீங்க கொண்டு போகணும். அதை கண்டுபிடிக்க தான் அவங்க நீங்க போட்டோ எடுக்கும் போது இந்த மாதிரி ஸ்லேட்டை வச்சு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்லேட்ல உங்களுடைய நேம் இங்க கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். அதுக்கு கீழே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த டேட்ல நீங்க போட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட்டை இங்க கரெக்டான ஃபார்மெட்ல எழுதிருக்கணும். இங்க நிறைய பேர் டேட் ஆஃப் பர்த் எழுதி கொண்டு போயிருந்தாங்க. ஸோ கரெக்டா எந்த டேட்ல எடுத்தீங்களோ அந்த டேட்ல உள்ளதை இங்க போட்டுக்கோங்க. போட்டோ எடுக்கும் போது மிலிட்ரி ஹேர் கட் அண்ட் கிளீன் ஷேவ் பண்ணியிருக்கிற மாதிரி எடுங்க, நல்லா இருக்கும். எஜுகேஷன் சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுதான் ஃபர்ஸ்டே வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டும் 12th மார்க் ஷீட்டும் ஒரிஜினல் கையில கொண்டு போகணும். இதே இது நீங்க டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் வச்சு இந்த ரேலி அட்டன் பண்றீங்கன்னா உங்களுடைய டிப்ளமோ மார்க் ஷீட்டை கொண்டு போயிருங்க. அடுத்து டொமிசில் சர்டிபிகேட், இருப்பிட சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து தான் வரோம் அப்படிங்கிறது ஒரு ப்ரூஃப் தான் இந்த டொமிசில் சர்டிபிகேட். இதுக்கு நீங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டும் வச்சிருக்கலாம், இல்ல ரெசிடென்சியல் சர்டிபிகேட்டும் வச்சுக்கலாம். இந்த ரெண்டுல எது கொண்டு போனாலும் ஓகே தான். நிறைய பேர்ட்ட இது இருக்காது. இது எப்படி அப்ளை பண்ணணும்னா உங்க பக்கத்துல உள்ள இ சேவை மையம்னு இருக்கும். இந்த 2 சர்டிபிகேட்ல ஏதாவது ஒன்று அப்ளை பண்ண சொல்லுங்க. ஒரு 1 வீக்ல உங்க கையில கிடைச்சிடும். கடைசியா பாத்துக்கலாம், கடைசியா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிலாம் இருக்காதீங்க. முடிஞ்ச அளவு சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. நான் இந்த வீடியோல சொல்ற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஐடி கார்டு கண்டிப்பா கொண்டு போகணும். அந்த ஐடி கார்டுல உங்களுடைய போட்டோ மேண்டேட்டரியா இருக்கணும். அதுதான் நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு கண்டிப்பா வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு கூட பேன் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி போட்டோ இருக்கிற ஐடியா கொண்டு போயிருங்க. அடுத்து கன்சர்ன் ஃபார்ம் கொண்டு போகணும். இந்த கன்சர்ன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதை நீங்க ஃபில் பண்ணி கொண்டு போகணும். இதை எப்படி டவுன்லோட் பண்றது, எப்படி ஃபில் பண்றதுன்னு நான் இந்த வீடியோட கடைசியில சொல்லியிருக்கேன். அதை பார்த்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கரெக்டா கொண்டு போங்க. அடுத்து அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கொண்டு போங்க. இப்போ அடிஷனலா என்சிசி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா கொண்டு போகலாம். இல்ல உங்க அப்பா அண்ணன் யாராவது ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட்டும் நீங்க கொண்டு போகலாம். அடுத்து எக்ஸ்ட்ராவா என்ன திங்ஸ்லாம் நம்ம கொண்டு போகலான்னு பார்ப்போம். உங்க காலையில 6 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிசிக்கல் எப்படியும் 10 மணிக்கு மேலதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த டைம் கேப்ல நம்மளுடைய உடம்பு கண்டிப்பா டீஹைட்ரேட் ஆயிரும். அந்த டீஹைட்ரேஷன்லாம் தவிர்க்க வாட்டர் பாட்டில உங்க கூட கொண்டு போய்க்கோங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கு எனர்ஜியும் இருக்காது அந்த டைம் கேப்ல. அப்போ ஏதாவது சின்ன ஸ்நாக்ஸோ இல்ல லைட்டான ஃபுட்டோ உங்க கூட கொண்டு போயிருங்க. அடுத்து ரன்னிங் எசென்சியல் கண்டிப்பா கொண்டு போயிருங்க. ரன்னிங் எசென்சியல்னா ஷூ, ப்ராப்பரான ரன்னிங் ஜெர்சி அண்ட் ஷார்ட்ஸ் இதெல்லாம் கரெக்டா அங்க வியர் பண்ணிட்டு போயிருங்க. நீங்க ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணும்போதே ஷூ போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து ரைட்டிங் மெட்டீரியல்ஸ். இந்த ரிட்டன் எக்ஸாம் உங்களுக்கு ஆஃப்லைன்ல தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பால் பாயிண்ட் பென், ப்ளூ கலர் இல்ல பிளாக் கலர், இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கலர்ல பால் பாயிண்ட் பென் கொண்டு போயிருங்க. ஒரு ரைட்டிங் பேடும் இது கூட கொண்டு போயிருங்க. இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபா கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கே மறந்துடும் கொண்டு போகும்போது. அப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிருக்கோமா அப்படின்னு கடைசி நேரத்துல கொண்டு போறதுக்கு இதை டிக் பண்ணிட்டு நம்ம கொண்டு போயிடலாம். கரெக்டா இந்த இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. அதனால இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இதை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னா
இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ் உங்களுக்கு வரும். இதுல அப்படியே கீழே வந்தீங்கன்னா கடைசியா உங்களுக்கு அந்த டேபிள் கீழே இருக்கும். இந்த டேபிள் கீழே டாக்குமெண்ட்ஸ் பிடிஎஃப்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இதுதான் இந்த டாக்குமெண்ட்ஸ் பிடிஎஃப். இதை பிரிண்ட் எடுத்து உங்க கையில வச்சுக்கோங்க. இதுல சொல்லியிருக்க எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து இந்த டாக்குமெண்ட் பிடிஎஃப்ல 3வது பேஜ்ல நான் கன்சென்ட் ஃபார்மையும் கொடுத்துருக்கேன். இந்த கன்சென்ட் ஃபார்மையும் நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து இதை ஃபில் பண்ணி கொண்டு போகணும். இதை எப்படி ஃபில் பண்றதுன்னு இப்போ பார்ப்போம். இந்த ரேலியில ஏஜை வச்சு 2 பிரிவா பிரிக்காங்க. 18 வயசுக்கு மேல உள்ளவங்க 17.5 வயசுல இருந்தே இந்த ரேலியில அட்டன் பண்ணலாம். இப்போ 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களும் அட்டன் பண்ணுவாங்க. 17.5 வயசு கீழே உள்ளவங்க வேற பேட்டர்ன்ல ஃபில் பண்ணணும். 18 வயசுக்கு மேல உள்ளவங்க வேற பேட்டர்ன்ல ஃபில் பண்ணணும். இப்போ இந்த 18 வயசுக்கு மேல உள்ளவங்க எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத பாத்துருவோம். இப்போ சூர்யா அப்படின்னு ஒரு கேண்டிடேட் இந்த ரேலி அட்டன் பண்ண போறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வயசு 18 வயசு மேல ஆகுது. அவருடைய அப்பா பெயர் சிவகுமார். இப்போ சூர்யாவுக்கு 18 வயசுக்கு மேல ஆகுறதுனால அவர் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னா அவரே தான் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அப்போ இங்க ஐக்கு பக்கத்துல அவருடைய நேம் சூர்யா அப்படின்னு போட்டாரு. அதுக்கப்புறம் இங்க ஃபாதர் கார்டியனை ஸ்ட்ரைக் பண்ணிடணும். சன்னை டிக் பண்ணணும். அதுக்கு பக்கத்துல அவருடைய அப்பா பேர் சிவகுமார அப்படி எழுதிட்டாரு. அடுத்து ஹூஸ் டேட் ஆஃப் பர்த் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இங்க கேண்டிடேட்டோட டேட் ஆஃப் பர்த் தான் எழுதணும். நீங்க ஃபில் பண்றீங்களா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான் இந்த ஃபார்மேட்ல கரெக்டா இருக்கும். அடுத்து டூ ஹியர் பை கிவ் மை கன்சர்ன் ஃபார் மை செல்ஃப். ஓகே, இங்க மை செல்ஃபை டிக் பண்ணிருங்க. சன் வார்டு இதை ஸ்ட்ரைக் பண்ணிருங்க. ஸோ அப்பியர் இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் மெடிக்கல் டெஸ்ட் as prescribed for selection in the Indian Air Force. இங்க மை ஹிஸ்ன்னு இருக்கா, இதை ஹிஸ்ல ஸ்ட்ரைக் பண்ணிட்டு மைய டிக் பண்ணிருங்க. மை ஓன் ரிஸ்க், என்னுடைய ஓன் ரிஸ்க்ல தான் நான் இந்த ரேலியில பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படிங்கறத எழுதி கொடுக்குறோம். I am aware that no compensation in any form shall be claimed in respect of injuries casualty if any sustained by myself. இங்க மை சன் மை வார்டை ஸ்ட்ரைக் பண்ணிட்டு மை செல்ஃபை டிக் பண்ணிருங்க during such test. அடுத்து சிக்னேச்சர்ல கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் அப்படியே போட்டுருங்க. இங்க நேம் ஆஃப் கேண்டிடேட்னு கொடுத்துருக்காங்களா, இங்க கேண்டிடேட்டோட நேம் சூர்யா அப்படின்னு கேபிட்டல் லெட்டர்ல நீங்க எழுதணும். அடுத்து ரிலேஷன்ஷிப் வித் த கேண்டிடேட்னு இருக்கா, இங்க நம்ம தான் ஃபில் பண்றோம், அதனால மை செல்ஃப் அப்படின்னு போட்டுருங்க. இங்க டேட்டா அப்படி ஃப்ரீயா விட்டுருங்க. இப்போதைக்கு நீங்க ரேலி அட்டன் பண்ணும்போது இந்த டேட்டா ஃபில் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு இது எல்லாமே நீங்க ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இது 18 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு. 18 வயசு கீழே உள்ளவங்க ஃபில் பண்றீங்கன்னா நீங்க ஃபில் பண்ணக்கூடாது, டைரக்டா உங்க அப்பாட்ட கொடுத்து ஃபில் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ஐங்கிற இடத்துல என்ன வரணும், அப்பா பேரு சிவகுமார் அப்படிங்கிறது வந்துடும். இந்த இடத்துல பையன் பேரு சூர்யா அப்படிங்கிறது வந்துடும். அப்படியே ஆப்போசிட்டா சேஞ்ச் ஆயிரும். இந்த இடத்துல சன் இதெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு ஃபாதரா இருந்தா ஃபாதர்னு டிக் பண்ணும், கார்டியன் ஃபில் பண்றாங்கன்னா கார்டியன் டிக் பண்ணும். இப்படி மாத்தி மாத்தி இந்த பேட்டர்னை கரெக்டான விதத்துல நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே இப்போவே ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. கடைசி நேரத்துல போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடா எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் ரேலிக்கு நிறைய வீடியோஸ் இன்னும் நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.